எகிப்திலே பார்வோன் அரசனுடைய கட்டுப்பாட்டிலே அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது பார்வோன் சொல்லுகிறான், 3 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எல்லாரையும் நைல் நதியிலே நீங்கள் போட வேண்டும், எறிய வேண்டும் என்று ஒரு கட்டளை போட்டிருந்தார். இந்த கட்டளை அந்த தேசத்திலே எல்லாருக்கும் அல்ல, இஸ்ரவேலர், லேவி கோத்திரத்தார், இவ்வாறான சந்ததிகளுடைய பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும் என்று பார்வோன் அங்கே ஒரு மூக்கர்த்தனமான ஒரு செய்தியை அந்த தேசங்களுக்கு அவர் இருக்கின்ற இடத்துக்கு அங்கே சொல்லி அனுப்புகிறார். தன்னுடைய அரண்மனையிலே, தன்னுடைய சேவையிலே யாரும் வந்துடக்கூடாது என்பதை குறித்து அவர் மிக்க கரிசனையுடையவராக இருந்தார். இந்த ராஜ்ய பாரத்தை வேறு யாராவது வந்து கைப்பற்றக்கூடாது என்பதிலே அவர் மிகவும் கரிசனை உள்ளவராக இருந்தார். ஆனால் ஒரு நாள் அங்கே லேவி குடும்பத்தாரில் இருக்கின்ற ஒரு சகோதரனுக்கு, அதே லேவி குடும்பத்தாரில் இருக்கிற ஒரு சகோதரிக்கும் ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறார். ஆனால் அங்கே சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண் பிள்ளைகள் பெற்றால் நீங்கள் அந்த ஆண் பிள்ளையை அதாவது நைல் நதியிலே நீங்கள் வீச வேண்டும், உயிரோடு கூட அதை கொலை செய்ய வேண்டும் என்பது ஒரு சட்டம். ஆகவே ஒரு அழகான குழந்தை ஒன்று அங்கே பிறக்கிறது. அந்த குழந்தையை இவர்கள் கவனமாக பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசை வருகிறது. ஆனால் அந்த குழந்தையை கொலை செய்வதற்கு எந்த தாய் தகப்பனுக்கும் அந்த ஒரு குழந்தையை பெற்று அதை கொலை செய்ய வேண்டும் என்று விருப்பம் பெறாது. ஆனால் சட்டம் அப்படி இருக்கிறதுனாலே அவர்கள் மிகவும் கவலையோடு இருக்கிறார்கள். இங்கே நாங்கள் பார்க்குற பொழுது அந்த பிள்ளையினுடைய தாய் நாணற் பிள்ளை, அதாவது குளங்களிலே அந்த நாணற் மரங்கள் அதிகமாக